அண்ணி ஒரு சின்ன உதவி வேணும். என்ன சொல்லு. நம்ம பொண்ணு பார்த்தோம்ல, அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் பேசணும். அந்த பொண்ணோட நம்பர் வேணும் அண்ணி. உங்க மாமா கிட்ட கேட்க வேண்டியதானே? நம்பர்லாம் இருக்கு அண்ணி, ஆனா பேசுறதுக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு பொண்ணு உன்னை பத்தி வீடியோ போட்டுச்சுல, அது கிட்டலாம் நல்ல தாம் தூம்னு பேசின, அது அதிரடியா பேசினது அண்ணி. அன்பா பேசுறதா வரமாட்டேங்குது. நீங்க ஒரு இன்ட்ரோ கொடுக்குறீங்களா அண்ணி? ஹலோ, நான் தான் சுரேஷோட அண்ணி பேசுறேமா. நீ சுரேஷ் கிட்ட கொஞ்சம் பேசுமா, நான் போனை கொடுக்குறேன். இந்த போய் பேசு. கொஞ்ச நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் இப்படி கேம்பஸ்க்கு வெளியே நின்று பேசாதீங்க. நீங்க சாதாரணமா பேசினாலும் பாக்குறவங்க கண்ணுக்கு அது அப்படி தெரியாது. முதல்ல நீங்க ரெண்டு பேரும் நல்லா படிங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா ஷியாம், நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு. அவங்க ரொம்ப மோசமானவங்க. கவிதா பயப்படுறதுல தப்பே இல்ல, ஆனா ஏதாச்சும் பிரச்சனைனா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. உன் தங்கச்சிய நீ தான் பாத்துக்கணும். இவன் விலகிடுவான், சரியா? நீ சட்டு போட்டுன்னு இன்னொரு பையனை பார்த்து உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிவே. இந்த வீடியோவை உன் தங்கச்சி கிட்ட காட்டு. அண்ணே, ஷியாம் பாவம், அவ்வளவு சொல்லியும் அவன் உன்கிட்ட வந்து பேசுறான் பாரு. அந்த வீடியோவை நல்லா பாரு. உனக்காக அவன் என்னெல்லாம் கஷ்டப்படுறானு. மேடம், ஷியாம் இப்போ அவங்க கிட்டதான் இருக்கான்னு நினைக்கிறேன். சரி கவிதா, நீ எனக்கு இந்த வீடியோ அனுப்பு. அது மாதிரி சுரேஷ், நாளைக்கு லீவ் போட்டுரு. நிச்சயத்துக்கு புடவை எடுக்க போறோம். அப்ப நானும் லீவ் சொல்லிடுறேன். மலரு, நாமளும் போயிட்டு வந்துடலாம். ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டு குழந்தையும் கூட்டிட்டு போயிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். மாப்பிள்ளையும் ரேவதியும் வராங்க. நாங்க ரெண்டு பேரும் சுரேஷும் போயிட்டு வந்துடுறோம். மத்தவங்க யாரும் வர வேண்டாம். அதான் நாங்க முக்கியமானவங்க எல்லாம் போறோம்ல, அது போதும். மலராச்சும் கூட வரட்டுமேமா, அவளுக்கு புடவைய பத்தி எல்லாம் நல்லா தெரியும். அதான் நானும் ரேவதியும் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கோ.